நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? இப்படி ஒரு டிஸ்கோ கடையை ஆரம்பிச்சு என் கடையை போட்டி கடையா மாத்திட்டீங்களடா. இந்த டிஸ்கோ கடையா நான் கொஞ்ச நாள் போன 5 ஸ்டார் ஹோட்டல் கண்ட்ரோல். நம்ம பொண்டாட்டில வர கவனிடா. பிளட் ரிலேஷனை பத்தி உங்களுக்கு என்னடா தெரிய போகுது? ராமசாமி முதலோட அண்ணன் மகன் பொன்னுராஜ், என் தம்பி ஜீவா. இதை அந்த ஆண்டவனே வந்தாலும் மாற்ற முடியாது. உங்களுக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? என்னை பத்தி இல்லாத பொல்லாத வேலாயுத பிள்ளைகிட்ட சொல்லி என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களேடா. ஏன்டா என்ன எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த ஜீவா குரூப்ல ஒருத்தர் இருப்பானே, பேர் என்ன வாயில மோகன். மோகனு ஆத்தங்கர பக்கத்துல இருக்கிற தோப்புக்குள்ள போயிட்டு இருக்கான். மோகன் மோகன் கூப்பிடுறேன், என்ன பார்த்து பார்க்காத மாதிரி ஓடிட்டான். இதே என் தம்பி ஜீவாவா இருந்தான்னு வச்சுக்க, ஸ்விம் பண்ணி வந்திருப்பான். என்னாச்சுடா? ஏன் இப்படி ஓடி வர? நீ இருக்கிற வேலாயுத ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்டாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ எங்கனா போங்க, சீக்கிரம் போங்க, போயிடுங்கண்ணே. ஜீவா, நம்ம இருந்த இடம் வேற யாருக்கும் தெரியாது, பொன்ராஜை தவிர. 2 நாளைக்கு முன்னாடி மோகனை அவன் பார்த்திருக்கான். ஐயாவோட சாவுக்கு காரணமா இருந்தவங்களோட உப்பை தின்னுகிட்டு இருக்கவன் உனக்கு எப்படி அண்ணனா இருக்க முடியும்? பணத்தாசை காட்டி இந்த ஊரையே வேலாயுதம் பிள்ளைக்கு தாரவாத்துட்டான். தூக்கி வளர்த்த ஐயா இருந்தப்ப கூட அந்த துரோகியால வந்து பார்க்க முடியல. விரோதிய கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. கண்ணை குத்திக்கிட்டே இருந்ததுன்னா அது நம்ம விரலா இருந்தா கூட வெட்டி எரிஞ்சிட வேண்டியதான். ஜீவா, இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? பொன்ராஜ் இருக்கிறத விட இல்லாம போறதே நல்லது. வேண்டாம், அப்படிப்பட்டவன் உயிரோட இருக்க வேண்டாம். வேணாம் ஜீவா, இந்த முறை நீ வர வேணாம். நாங்களே போயிட்டு வரோம்.